மிகு ஸ்ருதி சமுதாய வானொலி. சுவை மிகு ஸ்ருதி சமுதாய வானொலி. பொதுநலன் கருதி பொழியும் தென்மழை 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 தென்மழை. இந்திய சுதந்திர அமுத பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் ஸ்ருதி 90.8 சமுதாய வானொலி நிலையம் தயாரித்து வழங்கும் அறிவியல் பலகை என்னும் அறிவியல் தொடர். நேயர்களே வணக்கம். இன்றைய தினம் மே 10 தேசிய தொழில்நுட்ப தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதை பற்றிய சிறு தகவலை ஆர்ஜே சிசிலியா ராஜ் அவர்களிடம் கேட்போம். தேசிய தொழில்நுட்ப தினம். தற்போதுள்ள அதிநவீன தொழில்நுட்ப உலகில் எந்த நாடு அணுசக்தியில் சாதித்துள்ளதோ அதுவே உலகின் பலமிக்க நாடாக கருதப்படும் நிலையுள்ளது. எனவே மறைந்த முன்னாள் அணு விஞ்ஞானி டாக்டர் APJ அப்துல் கலாம் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் சிதம்பரம் மற்றும் குழுவினரின் கடும் முயற்சியில் இந்தியாவின் அணுகுண்டு வெடிப்பு சோதனையானது 1998 ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதிதான் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. அதன் காரணமாக உலகின் அணு ஆயுத நாடுகளின் பட்டியலில் இந்தியா 6வது நாடாக இணைந்தது. மேலும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட திரிசூல் ஏவுகணை மற்றும் ஹன்சா 3 என்னும் அதிநவீன விமானம் ஆகியவையும் இதே மே 11ஆம் தேதிதான் முதல் முறையாக வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே மேற்கண்ட காரணங்களுக்காக 1999ஆம் ஆண்டு முதல் மே 11ஆம் தேதியானது தேசிய தொழில்நுட்ப தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் நாட்டின் தலைநகரான புதுடெல்லியில் நடக்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் கலந்து கொண்டு பல்வேறு விருதுகளை வழங்குவர். நம் ஸ்ருதி சமுதாய வானொலியில் இந்த தேசிய தொழில்நுட்ப நாளை இதற்காக பாடுபட்ட அறிஞர்களை நினைவு கூறும் வகையில் அனுசரிப்போம். நான் உங்கள் ஆர்ஜே சிசிலியா ராஜ். வாங்க நேயர்களே, புதிய அத்தியாயத்திற்கு செல்வோம். வாங்க நேயர்களே, அணுவின் ஆற்றல் மற்றும் அணுக்கரு மூலமாக மின்சாரம் தயாரித்தல் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்த நாடக வடிவில் கேட்போம். இந்த நாடகத்தில் தலைவர் கதாபாத்திரத்தில் திரு விவேக் அவர்களும், முத்து கதாபாத்திரத்தில் திரு அருண்குமார் அவர்களும், விஜயா கதாபாத்திரத்தில் செல்வி வித்யா அவர்களும், ரமா கதாபாத்திரத்தில் செல்வி யுவராணி அவர்களும், ரவி கதாபாத்திரத்தில் செல்வன் ஹரி அவர்களும், சேகர் கதாபாத்திரத்தில் திரு பாலச்சந்தர் அவர்களும் குரல் கொடுத்துள்ளனர். வாங்க நேயர்களே, இந்த நாடகத்தினை கேட்போம். அறியாமையின் காரணமாகவும் மூட நம்பிக்கையின் காரணமாகவும் பல ஆண்டுகளாக செல்வ செழிப்பின்றி இருந்த பூஞ்சோலை என்னும் ஒரு இந்திய கிராமத்தை பற்றிய கதை இது. ஆனால் ஒரு நாள் அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் நெடுங்காலம் அந்த கிராமத்தை வளரவிடாமல் தடுத்து கொண்டிருந்த மரபுகளை உடைத்து கிராம மக்களின் கண்களை திறந்தான். அவர்களின் அறியாமையையும் பழம்பேச்சையும் முடிவுக்கு கொண்டு வந்து அந்த கிராம மக்களின் வளர்ச்சி பாதைக்கு வழிகாட்டினான். இதன் காரணமாக ஒரு சில ஆண்டுகளுக்குள் அந்த கிராமம் செழித்து வளர்ந்து மற்ற கிராமங்களுக்கு முன்மாதிரியாக மாறியது. அது எப்படி நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? அத்தகைய மாற்றம் எப்படி வந்தது, அத்தகைய புரட்சி எப்படி நடந்தது, அந்த கிராமத்தின் விதி எப்படி மாறியது என்பதை கேட்போம். கிராமத்தின் தலைவருடன் மக்கள் சிலர் கூடியுள்ளனர். அச்சமயத்தில் திடீரென்று ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒன்று கூடி கிராம தலைவரை நோக்கி வருகின்றனர். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம், வாங்க வாங்க. அடமுத்து, நீயா? விஜயா, ரவி, ரமா மற்றும் பல பேர் ஒன்றாக வந்திருக்கிறீர்கள். என்ன விஷயம்? தலைவரே, நம் கிராமத்தில் அணுமின் நிலையம் வரப்போகிறது என்று கேள்விப்பட்டோம். இது உண்மையா? நான் கூட கேள்விப்பட்டேன். ஆனால் நீங்க எல்லோரும் ஏன் இப்படி வருத்தப்படுகிறீர்கள்? இது நம்ம கிராமத்திற்கு மிகவும் நல்ல விஷயமாயிற்றே.
நீங்க என்ன சொல்றீங்க தலைவரே? அதிலிருந்து அதிகமா கதிர்வீச்சு பரவும் என்று சொல்றாங்க. அதனால நம்ம உயிருக்கு பாதிப்பு வரும் என்று சொல்றாங்க. நம்முடைய குழந்தைகள் மற்றும் கால்நடைகளுக்கு குறைபாடு ஏற்படும்னு கேள்விப்பட்டோமே. என்ன சொல்ற விஜயா? அது உண்மை என்றால் அணுமின் நிலையத்தில் வேலை செய்யற அத்தனை பேருமே செத்து போயிருக்கணுமே. இது முற்றிலும் தவறு. நாம இதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கின்றனர். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம தெய்வமா வணங்குற சூரியனிடமிருந்து கதிர்வீச்சு வருது. நாம வசிக்கிற வீட்டில இருந்து கூட கதிர்வீச்சு வருது. நாம சாப்பிடும் சாப்பாடு, குடிக்கும் நீர், தொலைக்காட்சி பெட்டி, வானொலி, கைபேசி இது எல்லாமே கதிர்வீச்சை வெளியிடுது. இவரை உங்களுக்கு தெரிகிறதா? இவர்தான் என்னுடைய பேரண்ட் சேகர். இன்றுதான் நகரத்தில் இருந்து வந்திருக்கிறார். சேகர் இப்போ உங்ககிட்ட அணுமின் நிலையம் பற்றி தெளிவா விளக்கி கூறுவார். கிராமத்தினர் அனைவரும் சேகரை நோக்குகின்றனர். எல்லோருக்கும் வணக்கம். என்ன விஜயாக்கா, என்ன தெரியுதா? அடடே, சேகரா இது இவ்வளவு பெரியவனாயிட்டான். கதிர்வீச்சை பற்றி தாத்தா சொல்வது உண்மைதான். அது ஒரு வகையான ஆற்றல். அது எல்லா இடத்திலேயும் இருக்கும். அதுபோல அணுமின் நிலையத்தை பொறுத்தவரை இது சாதாரணம். அது பற்றி கவலைப்பட தேவையில்லை. புரிகிறதா? சரி, ஒன்று சொல்லுங்க. உங்களின் எத்தனை பேர் எக்ஸ்ரே எடுத்திருக்கீங்க? 3-4 பேர் கைகளை உயர்த்துகின்றனர். ஒரு முறை எக்ஸ்ரே எடுக்கும்போது நம் உடலில் பாயக்கூடிய கதிர்வீச்சு ஒரு அணுமின் நிலையத்திற்கு பக்கத்தில் 20 வருஷம் வசிக்கும்போது ஏற்படும் கதிர்வீச்சுக்கு சமம் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? ஆனால் தம்பி, அணுமின் நிலையத்தை வேலை செய்கிறவங்களும் அதை சுற்றி வசிப்பவர்களுக்கும் பலவிதமான புற்றுநோய் வரும்னு சொல்கிறாங்களே, உண்மையா? ரமாக்கா, உங்களுக்கு தவறான தகவல்களை சொல்லியிருக்காங்க. அணுமின் நிலையத்தில் வேலை செய்வதாலேயோ இல்லை அதை சுற்றி வசிப்பதாலேயோ எந்தவித புற்றுநோயும் வராது. ரமாக்கா, அப்படி நீங்க சொல்வது உண்மைனா அதுல வேலை செய்ய யாரும் முன் வரமாட்டாங்களே. உங்களுக்கு தெரியுமா, உங்க ஊர்ல போன வருஷம் மட்டும் புகையில போட்டதால வாயில புற்றுநோய் வந்து 4 பேர் செத்துருக்காங்க. அணுமின் நிலையத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு அங்குள்ள பாதுகாப்பு உபகரணங்கள், கருவிகள், உடைகள் போன்றவற்றினால் அங்கு பல ஆண்டுகள் வேலை பார்த்தாலும் கதிர்வீச்சால பாதிக்கப்படாம இருக்காங்க. இந்த கதிர்வீச்சை பயன்படுத்தி சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ மூலமா புற்றுநோயை கண்டுபிடிக்கவும் அதை குணப்படுத்தவும் முடியும். தெரியுமா? ஆனா தம்பி, நேத்து நான் கவிதாவை பார்த்தனே. அணுமின் நிலையத்துக்கு அருகில் வசிக்கும் பெண்கள் தாய்மை அடைய முடியாதுன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாம போயிடும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? விஜயக்கா, கவிதாக்கா முற்றிலும் தவறான தகவல்களை சொல்லியிருக்காங்க. அது ஒரு வதந்தி. உண்மையை சொல்லணும்னா கதிர்வீச்சை பயன்படுத்தி இயங்குகிற சோனோகிராஃபி என்கிற கருவியை கொண்டு கருவுற்றிருக்கும் தாயின் வயிற்றில் உள்ள குழந்தையின் வளர்ச்சியை மிக நன்றாக பார்க்க முடியும். அதனால கதிர்வீச்சுங்கிறது உங்கள் நண்பன் தான், எதிரி இல்லை. புரிஞ்சுதாக்கா? அப்புறம் முத்து அண்ணா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கிருமி தொற்று ஊசியை பயன்படுத்தினால நம்ம கிராமத்துல இருக்கிற ரமேஷோட பையன் கார்த்தி போன வருஷம் இறந்துட்டானே. ஆனா உண்மையில கதிர்வீச்சின் உதவியால் ஊசியில ஏற்படும் கிருமி தொற்றை நீக்க முடியும். அது மட்டுமில்லாமல் மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கு அறுவை சிகிச்சை செய்ய பயன்படுத்தப்படும் கருவிகளையும் கிருமி தொற்றில் இருந்து கதிர்வீச்சின் மூலம் பாதுகாக்கலாம். ஆனா சேகர், ஏன் நமது கிராமத்தில் அணுமின் நிலையம் அமைக்கிறார்கள்? அப்படி என்ன சிறப்பு அதில் இருக்கிறது? வேறு வழிகளில் மின்சாரத்தை பெற முடியாதா? அணுமின் நிலையம் அமைக்கப்படுவதால் நமது மாந்தோப்புகள், விவசாய நிலங்கள், பயிர்கள், மீன்பிடி தொழில் இப்படி அனைத்திற்குமே பாதகமாக இருக்கும் என்று கேள்விப்பட்டோமே. இது ஒரு நல்ல கேள்வி முத்து அண்ணா. மின்சாரம் தயாரிக்க பல மாற்று வழிகள் இருந்தாலும் அணுமின் நிலையத்தின் மூலம் தயாரிக்கப்படும் மின்சாரம் தூய்மையாகவும் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காததாகவும் மலிவான விலையில் கிடைப்பதாகவும் இருக்கிறது. அதனால் உங்கள் விவசாயம், பழந்தோட்டங்கள்,
மீன்கள் அனைத்துமே பாதிக்கப்படாமலும் பாதுகாப்பாகவும் இருக்கும். நிலக்கரி மற்றும் வேறு சில வளங்களை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கப்படும் போது அது சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கிறது. தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை வளிமண்டலத்தில் கலப்பதனால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் பாதிப்படையும். அது மட்டுமில்ல, இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் சொல்றேன். உணவு கதிர்வீச்சு தரப்பு தொழில் நுட்பத்தின் உதவியால பழங்களும் காய்கனிகளும் சீக்கிரமா அழுகுவதை நாம் தடுக்க முடியும். வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்றவற்றை சீக்கிரமாக முளைக்க விடாமல் செய்ய முடியும். அரிசி, பருப்பு, பயிறு வகைகள் போன்றவற்றை பூச்சிகளிலிருந்து பாதுகாக்க முடியும். இவை நோய் எதிர்ப்புடன் செழிப்பாக வளர முடியும். மேலும் கதிர்வீச்சின் உதவியால் விதைகளின் உற்பத்தியை அதிகரிக்க முடியும். அண்ணா, இன்னும் ஒரு விஷயம். நிலக்கரி, எரிவாயு போன்ற பல்வேறு வளங்களிலிருந்தும் மின்சாரத்தை பெற முடியும் என்பது உண்மைதான். ஆனால் இப்போது இவ்வளங்கள் குறைந்து கொண்டே வருகின்றன. ஆனால் அணு வளங்கள் நம்மிடம் நிறைய இருப்பதால் நம்மால் பல ஆண்டுகளுக்கு மின்சாரத்தை தயாரிக்க முடியும். ஆனால் தம்பி, சூரிய ஒளியிலிருந்தும் காற்றிலிருந்தும் கூட மின்சாரத்தை தயாரிக்கலாம்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கும்போது அணு மின்சாரத்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் தராங்க? முத்து அண்ணா, உங்க கேள்வி அருமையானது. சந்தேகமே வேண்டாம். சூரிய ஒளியிலிருந்தும் காற்றிலிருந்தும் கூட மின்சாரத்தை தயாரிக்கலாம். ஆனால் இந்த இரண்டிற்குமே மிகப்பெரிய அளவிலான நிலமும் வசதியும் தேவைப்படும். அடுத்து, சூரியன் இல்லாத போது நாம எப்படி மின்சாரம் தயாரிக்க முடியும்? காற்றாலை பொறுத்தவரை போதுமான வேகத்தோட எப்பொழுதும் காற்று வீச வேண்டும். ஆனால் அணுமின் நிலையங்களை பொறுத்தவரை 24 மணி நேரமும் மின்சாரம் தயாரிக்க குறைவான நிலமும் வசதியும் போதுமானது. புரியுதா? அது மட்டும் இல்லாமல் இங்கு மின்சாரம் தயாரிக்க ஆகும் செலவு மிக குறைவாகும். ஆனா சேகர், அணு ஆற்றல் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. ரொம்ப மோசமான விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. இதனால உயிரினங்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும்னு சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையாப்பா? விஜயாக்கா, உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்திலேயே மிகவும் ஆபத்தானது தீ மட்டும்தான். அதை விட ஆபத்தானது வேற எதுவும் இல்லை. 8 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் தீயை கண்டுபிடிச்சப்ப அந்த தீயால் ஆயிரக்கணக்கான உயிர் மற்றும் பொருள் சேதம் ஏற்பட்டது. ஆனா இப்போ ஒரு சின்ன பையன் கூட தீப்பெட்டியை சட்டை பைக்குள் வைத்து கொண்டு சுற்றி வரான். ஏன்னா அதை எப்படி திறமையா பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியும். அதுபோல பாதுகாப்பு விதிமுறைகளை சரியாக நாம கடைபிடிச்சா விபத்துகளை தவிர்க்கலாம். அது மட்டுமில்ல, தொடர் வண்டி விபத்துகள், விமான விபத்துகள், இப்படி பல விபத்துகளில் மக்கள் உயிரிழக்கிறார்கள். அதனால் இவற்றில் யாரும் பயணம் செய்யாமலா இருக்காங்க? சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு வருஷமும் பூகம்பம், நிலச்சரிவு, சாலை விபத்து, இப்படி எத்தனையோ ஆபத்துகளால பல்லாயிரக்கணக்கானோர் தங்கள் உயிரை இழக்கின்றனர். இப்படிப்பட்ட துயரங்களையே நினைச்சிட்டு இருக்காம பல நல்ல விஷயங்களை வரவேற்க முற்படணும். ஆனால் சேகர், அணுமின் நிலையம் அமைக்கப்படுவதால் எங்களுக்கு என்ன பயன்? எங்களோட நிலத்தை எல்லாம் அரசு கையகப்படுத்தினால் நாங்கள் எப்படி வாழ முடியும்? முத்து அண்ணா, உங்க நிலத்தை அரசு கையகப்படுத்தினா அதற்கு இணையான இழப்பீடு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் மக்களை மாற்று குடியமர்த்துவது அரசின் கடமையாகும். மேலும் அணுமின் நிலையம் இங்கு அமைந்த பிறகு நம்ம கிராமம் எவ்வளவு செழிப்பாகுன்னு நினைச்சு பாருங்க. மின் பற்றாக்குறையால ஒரு நாளைக்கு சில மணி நேரங்களே மின்சாரம் கிடைக்கிற இந்த இடத்துல 24 மணி நேரமும் மின்சாரம் கிடைக்கும். கிராமத்தில் உள்ள உங்கள் பிள்ளைகள் படிப்பிற்காக பள்ளிக்கூடங்கள் கட்டித்தரப்படும். தரமான கல்வி போதிக்கப்படும். நவீன சிகிச்சை முறைகள் உள்ள தரமான மருத்துவமனைகள் நிறுவப்படும். மேலும் சாலை மற்றும் குடிநீர் வசதியை மேம்படுத்துவார்கள். சமுதாய கூடங்கள் அமைக்கப்படும். தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும். ஆக மொத்தம் உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையும் செழிப்பாகும். அதனால் கிராமத்தில் மகிழ்ச்சி பொங்கும். தம்பி, நீ சொல்றது எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம், அணுமின் நிலையம் எவ்வளவு பாதுகாப்பானது? சுனாமி, பூகம்பம் போன்றவை ஏற்பட்டால் எங்கள் நிலைமை என்ன ஆகும்? அமைதி அமைதி. உங்களுடைய கவலை நியாயமானதுதான். ஆனால்
ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம் நாட்டில் உள்ள அனைத்து அணுமின் நிலையங்களும் மிகவும் பாதுகாப்பானவை. பல்வேறு பரிசோதனைகளுக்கு பிறகே அரசாங்கம் அணுமின் நிலையங்களை அமைப்பதற்கு அனுமதி வழங்குகிறது. எந்த இடத்தில் அணுமின் நிலையங்கள் அமைய போகிறதோ அந்த இடத்தில் பல வருஷங்களுக்கு பல்வேறு வகையான புவியியல் ஆய்வுகள் நடத்தப்படும். அந்த இடத்தில் பூகம்பமோ சுனாமியோ வருவதற்கான அறிகுறிகள் இருந்தால் அரசாங்கம் அணுமின் நிலையம் அமைக்க அனுமதி வழங்காது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம் நாட்டில் குஜராத்தில் பூகம்பம் ஏற்பட்டது, தமிழ்நாட்டில் சுனாமி வந்தது. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்முடைய அணுமின் நிலையங்கள் பாதிப்படையாமல் பாதுகாப்பாக இருந்தன. மேலும் பாதுகாப்பான முறையில் மின்சாரத்தை தயாரித்துக் கொண்டு இருந்தன. ஆனால் சேகர் தம்பி, அணுமின் நிலையம் நமக்கு எதுக்கு தேவை? இப்போ நம்ம எல்லாரும் சந்தோஷமாக தானே இருக்கோம். விவசாயம், மீன் பிடிக்கிறது, இதெல்லாம் தானே நம்ம தொழில். நம்ம இந்த தொழிலில் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு எதுக்கு மின்சாரம் தேவை? ஆமாம் தம்பி, எங்கள் முன்னோர்களும் இந்த தொழிலை தான் செஞ்சாங்க. பல வருஷமாக நாங்களும் இந்த தொழிலை தான் செய்கிறோம். வருங்காலத்தில் எங்கள் பிள்ளைகளும் இந்த தொழிலை தான் செய்வாங்க. இப்படி எங்கள் வேலை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அணுமின் நிலையத்தின் அத்தியாவசியம் தான் என்ன? சரிதான், நாங்கள் இப்போவே எங்கள் வீட்டில் சந்தோஷமாக தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் ஏன் நாங்கள் கவலைப்படணும்? ஆமா, ரமா சொல்றதும் சரிதானே. எங்களுக்கு பசிக்க உணவும் கொடுத்த நல்ல துணிமணியும் கிடைக்குது. இது தவிர எங்களுக்கு வேற என்னப்பா வேணும்? முத்து அண்ணா, விஜயக்கா, நல்லா சொன்னீங்க போங்க. இப்படி எல்லோருமே யோசிச்சு இருந்தாங்கன்னா 75 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் நம்ம நாடு இன்றைக்கும் இருக்கும். சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நம் இந்தியா உலகத்தில் உள்ள பல சிறந்த நாடுகளில் ஒன்றாக விளங்குகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களை மாதிரியே ஒவ்வொருவரும் அவங்கவுங்க கிராமத்திலேயே விவசாயமோ அல்லது மீன்பிடி தொழிலோ மட்டும் செய்தால் போதுமா என்று நினைத்தால் நம் நாட்டில் மருத்துவர், பொறியாளர், விஞ்ஞானி, ஆசிரியர் மற்றும் பல உத்தியோகஸ்தர்கள் உருவாக முடியுமா? உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் யார் மருத்துவம் பார்ப்பார்கள்? உங்களுக்கு அன்றாட தேவைகளுக்கான பொருட்களை யார் உருவாக்குவார்கள்? புதிய புதிய கண்டுபிடிப்புகளை யார் செய்வார்கள்? சுதந்திரம் கிடைத்து 75 வருஷம் கழித்து இன்றும் கூட உங்கள் எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கல. இன்னும் கூட மூட நம்பிக்கையிலும் அறியாமையிலும் மூழ்கியிருக்கீங்க. முத்து அண்ணா, நாட்டோட வளர்ச்சி மிக முக்கியமானது. மின்சாரம் தான் இதற்கெல்லாம் பெரிய ஆதாரம். நம் நாட்டில் மின்சாரம் தயாரித்தால்தான் நாட்டில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் கிராமத்தில் மின்சாரம் இருந்தால்தான் மின் இயந்திரம் மூலம் மிக அதிக அளவு நீர்ப்பாசனம் செய்ய முடியும். மேலும் நவீன டிராக்டர் மற்றும் தரமான விதைகளின் உதவியால முன்பை விட 10 மடங்கு அதிக விளைச்சல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நிலையான வாழ்க்கை கிடைக்கும். விஜயக்கா, வேலைக்கு சாப்பாடு கிடைச்சா மட்டும் போதுமா? உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதில்லை, அவர்களுக்கு சரியான கல்வி கிடைப்பதில்லை, அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துள்ள உணவு கிடைக்கிறதில்ல, உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அவர்களுக்கு மருத்துவரின் சிகிச்சை கிடைப்பதில்லை. இன்னும் எவ்வளவு நாள் தான் மந்திரவாதிகளையும் போலி மருத்துவர்களையும் நம்பி உங்களுக்கு நீங்களே கெடுதல் விளைவிப்பீங்க? உங்களுக்கு எப்போதான் ஞானம் பிறக்குமோ? கிராமத்தோட வளர்ச்சியில தான் உங்களோட பிள்ளைகளோட வளர்ச்சி இருக்கு. உங்கள் பிள்ளைகள் நன்றாக படித்து டாக்டர், இன்ஜினியர், ஆசிரியர், விஞ்ஞானி ஆவார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும். உங்க கிராமத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும். அப்புறம் ரமாக்கா, குடிசை வீட்டில் வசிப்பதில் உங்களுக்கு வேண்டுமானால் சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு அல்ல. இன்றும் கூட நீங்கள் 75 வருஷத்துக்கு முந்தைய பழம் பேசுகளையே பேசுறீங்க. இன்று நமது நாடு எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கு தெரியுமா? நம் பாரத நாட்டில் உள்ள பல மருத்துவர்கள், பல விஞ்ஞானிகள், பல ஆசிரியர்கள், பல பொறியாளர்கள், பல விளையாட்டு வீரர்கள், இன்னும் பல துறையினர் நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு வித்திட்டதுடன் உலக அளவில் நம்ம நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் இன்று கூட நீங்கள் எல்லாம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அப்படி அவங்களும் உங்களைப் போல் யோசித்திருந்தால் இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலை என்ன? என்னையே எடுத்துக்கோங்க. ஒருவேளை என்னுடைய பெற்றோர்கள் நகரத்திற்கு அனுப்பி
படிக்க வைக்காமல் இருந்தால் நானும் உங்களைப் போல படிப்பறிவின்றி நல்லது கெட்டது தெரியாமல் சுற்றி கொண்டிருப்பேன். மேலும் ஒரு முக்கியமான விஷயம், உங்க கிராமத்தில் வளர்ச்சி ஏற்படணும்னா மின்சார உற்பத்தி மிக மிக அவசியம். எவ்வளவு அதிகமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுதோ அவ்வளவு அதிகம் விவசாயம் நடைபெறும், தொழிற்சாலைகள் பெருகும். அதன் பிறகுதான் உங்க கிராமம் செழிப்பாகும், நாடும் மகிழ்ச்சி அடையும். இப்போ முடிவை உங்ககிட்டே விடுறேன். அறிவியலா அல்லது மூட நம்பிக்கையா நீங்களே தேர்ந்தெடுங்க. ரமாக்கா, இன்னொரு விஷயம், நாம் எல்லாரும் இங்கு கூடி அணு ஆற்றல் பற்றியும் கதிர்வீச்சு பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அணுமின் நிலையத்தில் வேலை பார்க்கும் நமது இன்ஜினியர் அவரது குடும்பத்துடன் நலமாக வாழ்வதுடன் மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சியிலும் பங்கு கொள்கிறார். ஆமாம் தம்பி, நீ சொல்வது முற்றிலும் சரி. எங்களுடைய எல்லா பயமும் விலகிவிட்டது. பல வருடங்களாக மூட நம்பிக்கையிலும் பழமையிலும் மூழ்கியிருந்த எங்களை இன்று நீ விடுவித்து விட்டாய். மேலும் இந்த தெளிவான விளக்கத்தினால நாங்கள் எல்லோரும் மானசீகமாக மாற்றமடைய வேண்டியது அவசியம். அதற்கும் நாங்கள் தயாராக உள்ளோம். அப்புறம் ஒரு விஷயம், யாராவது அணுமின் நிலையத்தை பற்றி தவறான தகவல்களை தந்தால் அதை நம்பாதீர்கள். புரிகிறதா? புரிகிறது சேகர். தம்பி, நீ எங்கள் கண்களை திறந்து விட்டாய். மேலும் எங்களின் தவறான எண்ணங்களை துடைத்தெறிந்து விட்டாய். மேலும் இனி நாங்களும் நம் நாட்டின் வளர்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்வோம். எங்கள் கிராமத்தை மகிழ்ச்சியாகவும் நாட்டை செழிப்பாகவும் மாற்ற நாங்கள் தயாராகிவிட்டோம். இன்னொரு விஷயம், அதை கேள்விப்பட்டால் நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அணுமின் நிலையங்களின் சுற்றுச்சூழல் சுத்தமாகவும் பசுமையாகவும் இயற்கை செழிப்போடும் இருப்பதனால் பல்லாயிரக்கணக்கான பறவைகளும் பட்டாம்பூச்சிகளும் மேலும் பல உயிரினங்களும் புகலிடமாக விளங்குகிறது. தம்பி, உன் பேச்சை கேட்ட பிறகு எங்களுக்கு ஒரு அணுமின் நிலையத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்துள்ளது. நாங்கள் எல்லோரும் அணுமின் நிலையத்திற்கு போய் பார்க்க முடியுமா? தாராளமாக பார்க்கலாம். நீங்க எப்பொழுது போக வேண்டும் என்று கூறுங்கள். நானே உங்களை அனைவரையும் ஒரு அணுமின் நிலையத்திற்கு அழைத்து சென்று சுற்றி காட்டுகிறேன். அப்பொழுது உங்களுக்கு மேலும் பல விஷயங்கள் தெரிய வரும். பார்த்தீங்களா, இவர்கள் எல்லோரும் தயாராகி விட்டார்கள். இப்பொழுது உங்கள் முறை. அணுவின் ஆற்றல் மற்றும் அணுக்கரு மூலமாக மின்சாரம் தயாரித்தல் குறித்த விழிப்புணர்வு பயணம் இத்துடன் நிறைவடைகிறது. பகுதி 2இல் நாம் கேட்கவிருப்பது அணுமின் நிலையத்தை பற்றி சுற்றி பார்க்கும் ஓர் கதை. நேயர்களே, சேகரின் விளக்கங்களை கேட்ட பின் முத்துவும் மற்ற அனைத்து மக்களும் அணுமின் நிலையத்தை சுற்றி பார்க்க விருப்பம் கொள்கிறார்கள். அப்படி அவர்கள் அணுமின் நிலையத்தை பார்வையிடும் போது என்ன நிகழ்கிறது? அவர்கள் அங்கே என்ன பார்க்கிறார்கள்? அவர்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவம் ஏற்படுகிறது? தெரிந்து கொள்ள காத்திருங்கள். அடுத்த பாகம் வரும் வரை. அணுசக்தி தேசத்தின் சக்தி, தூய்மையான சக்தி, தூய்மையான பாரதம். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி நன்றாக இருந்ததா? இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை உங்கள் தொலைபேசி மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரிவிக்கலாம். எண் 93306269. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ சிஸ்லியாராஜ். நீங்கள் இணைந்திருப்பது ஸ்ருதி சமுதாய வானொலி 90.8. ஸ்ரீ சங்கரா கலை அறிவியல் கல்லூரியின் சமுதாய பணிகளின் ஓர் அங்கம். ஸ்ருதி கம்யூனிட்டி ரேடியோ 90.8 FM. இது காற்றினிலே வரும்